அணுகுண்டு அப்படின்றது ஒரு நகரத்தை அழிக்கும். ஒரு விஷயத்தை ஏத்துக்கொள்ளாத மனம் நம்மளோட வாழ்க்கையவே அழிச்சு. The Seventh Sense. இந்த அணுகுண்டு அப்படின்றது ஒரு நகரத்தையே ஒரே செகண்ட்ல அழிச்சிடும். ஆனா அந்த அணுகுண்டை விட மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் இந்த உலகத்துல இருக்குதா? பெரும்பாலான பேர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா நம்ம வாழ்க்கையெல்லாம் கவனிச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் ஒண்ணு புரிஞ்சிச்சு. அணுகுண்டு அப்படின்றது ஒரு நகரத்தை அழிக்கும். ஒரு விஷயத்தை ஏத்துக்கொள்ளாத மனம் நம்மளோட வாழ்க்கையவே அழிச்சு. ரிலேஷன்ஷிப்பு, உறவு முறிஞ்சிருது, இல்ல பிசினஸ் தோல்வி, இல்ல வேலை இழப்பு, ஒரு 5 வருஷம் அப்படியே கடந்து போயிடுது. ஆனா அவன் என்ன அங்கேயே நிக்கிறான். மனசுக்குள்ள அதே தோல்விய நினைச்சிட்டு இருக்கான், அதையே பத்தியே பேசிட்டு இருக்கான். எனக்கு இது நடந்துடக்கூடாது, நான் பண்ணது தப்பு, அவன் பண்ணது தப்பு அப்படின்னு அதே உணர்வுலயே இருக்கான். கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க, அவங்கள நகர விடாம வாழ்க்கையில இதே நிலைமைக்கு வச்சிருக்கிறது அந்த சம்பவம் கிடையாது. அந்த சம்பவம் நடந்திருக்க கூடாது அப்படின்னு அவங்க மனசுல நினைச்சுட்டே இருக்காங்க. பாத்தீங்களா, அந்த நினைப்பு தான். ஒரு ஃபெராரி கார் ஒண்ணு யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கு சக்தி இல்லையா, இல்ல பவர் இல்லையா, எல்லாமே இருக்குது. ஆனா போய் சேத்துல மாட்டிக்கிச்சு. ஆனா முன்னேற முடியல. ஏன் அப்படின்னா அது இருக்கிற இடம் தப்பு. இங்க நிறைய பேத்துக்கு அவங்களுக்கு திறமை இருக்குது, கடின உழைப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா முன்னேற முடியல அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு சம்பவத்துல மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க அப்படி சொல்லியிருக்க கூடாது, அந்த தொழில தோத்திருக்க கூடாது, அங்க நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு கடந்த காலத்துல மாட்டிட்டு இருக்காங்க. அந்த சேத்துல மாட்டின ஃபெராரி கார் சரி நடந்தது நடந்துருச்சு, அடுத்தது என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டா அவருக்கு தொடர்ந்து ஒரு 4 சொல்யூஷன் வரும். அதே மாதிரிதான் எந்த ப்ராப்ளங்கள் நடந்திருந்தாலும், எந்த கஷ்டமான சூழ்நிலைகள் நடந்திருந்தாலும் அக்செப்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு போனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மிகப்பெரிய சக்தி மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதாவது புதிய சக்தி எல்லாம் ஒண்ணும் கொடுத்துறாது, ஏற்கனவே இருந்த உங்க சக்தி வெளிப்பட ஆரம்பிக்கும். புதிய அதிர்ஷ்டமோ புதிய வாழ்க்கையோ வந்துடாது. உங்களுக்குள்ள இருந்த ஏற்கனவே இருந்த சக்தி, திறமை வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களோட மனசு ஒரு பிரச்சனையை ஆழமா பார்த்து எடுத்துட்டு இருக்கும் போது இந்த பயம் மையம் ஆக்டிவேட் ஆயிடும். உங்களுக்கு அறிவு வேலை செய்யவே செய்யாது. அப்புறம் உங்களோட கவனம் ஃபுல்லா அந்த பிரச்சனையிலே தான் இருக்கும். என்ன நடந்தது, யார் மேல தப்பு, யாருக்கு பதில் சொல்லலாம், பிரச்சனை நடந்துச்சு, தீர்வை தேடினா அப்படின்னா நம்ம நிலைமை மாறிடும், நமக்கு நல்லது நடந்துரும். ஆனா அது நடக்க விடாம பண்றது என்ன அப்படின்னா இந்த மனசு. இது ரொம்ப பேருக்கு தேவையா இருக்குது. நிறைய பேரு இந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க. எப்படி அந்த ஆட்டம் பாம்புல ஒரு அணு இன்னொரு அணுக்கு பிளந்து மறுபடியும் சக்தியை வெளிப்படுத்திட்டே இருக்குதோ, உங்க மனசுல இருக்கிற அந்த பதிவு, நெகட்டிவ் பதிவு மறுபடியும் திரும்ப மேலும் நெகட்டிவ் உணர்வுகளை உருவாக்கிட்டே இருக்கும். புதுசா நெகட்டிவ் பதிவுகளை பதிய வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஆட்டம் பாம்போட செயின் ரியாக்ஷன் மாதிரி நடக்கிற இந்த மனப்பதிவை கட் பண்றதுக்கு தான் நம்ம சொல்யூஷனா அக்செப்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் சொல்றோம், ஏற்றுக்கொள்ளுதல சொல்றோம். இந்த அணுகுண்டு அப்படின்றது ஒரு அழிவின் சக்தி. இந்த அக்செப்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்றது ஒரு ஆக்கத்தின் ஆற்றல். அணுகுண்டு வெளி உலகத்தை அழிக்கும். இதே இந்த அக்செப்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்றது அக உலகத்தை உருவாக்கும், பவர்ஃபுல்லா ஆக்கும். அணுகுண்டு ஒரு நொடியில வெடிச்சு முற்றிடும். இந்த அக்செப்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்றது ஒவ்வொரு நொடியும் உங்களோட வாழ்க்கைய ஒரு புதிய திசைக்கு திருப்பும். இந்த அணுகுண்டு ஒரு நகரத்தையே அழிச்சிரும். ஆனா இந்த அக்செப்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒரு நகரம் இல்லை, உலகத்தையே உருவாக்கும். நீங்க ஐயோ எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு அப்படின்னு ஒரு பாதிக்கப்பட்டவங்க மாதிரி புலம்பிட்டு தெரியாம நீங்க ஒரு வியூகவாதி, அதாவது ஒரு படையவே வழிநடத்துற ஒரு தளபதி மாதிரி, ஒரு பிளான் போடுறவர் மாதிரி நீங்க மாறிடுவீங்க. ஸோ வாழ்க்கையில எது நடந்திருந்தாலும், உங்க நிலைமை எதுவா இருந்தாலும் இப்போதைய யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டு அவன் காரணம், இவன் காரணம், அந்த கட்சி காரணம், இந்த கட்சி காரணம், என் பேரண்ட்ஸ் காரணம் அப்படின்னு சொல்றத நிறுத்திட்டு என் வாழ்க்கை இந்த நிலைமையில தான் இருக்குது அப்படின்றத முழு மனசா ஏத்துக்கிட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன பண்ணணும், என்ன செயல்படணும் அப்படின்றத தொடர்ந்து செயல்படுத்துங்க. இது உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு உண்டான ஒரு ஆரம்ப புள்ளி. செயல்படுத்தினீங்கன்னா உங்களோட வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறத நீங்களே கண்கூட பார்க்க. செயல்படுத்தி பாருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.